வெல்கம் டு சையத் வாட் தேவ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல் வந்து வீடியோ போடுறோம். ப்ளஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பெஷல் கெஸ்டா கிரிக்கெட்டைன்மெண்ட்ல இருந்து ஹரிஷ் அண்ட் பரத் வந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹரிஷ், பரத். Hi, bro. First of all, thank you for inviting us. இல்ல ஆக்சுவலி நானே ரொம்ப நாளா கூப்பிடணும்னு இருந்தேன். பிகாஸ் வெங்கட் ப்ரோ இவங்க 2 பேரும் ஆக்சுவலி வெரி டேலண்டட் ஃபெலோஸ். நிறைய நான் அப்பப்ப உங்களோட கிளிப்பிங்ஸ்லாம் பார்ப்பேன். நிறைய ரொம்ப டீப்பா ஃபாலோ பண்றாங்க கிரிக்கெட். நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குறாங்க. வெறும் வன்மத்தை இந்த பயாஸ்டா எதுவும் பேசுறது கிடையாது. நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட் அண்ட் வெரி லாங் வே டு கோ. ஸோ அந்த ஜேர்னில சரி இவங்களாம் கொஞ்ச நாள் கழிச்சு பிடிக்க முடியாது, இப்பயே பிடிச்சிக்கிட்டா தான் உண்டு. ஸோ அதனால நம்ம சேனல் கெஸ்டா கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹரிஷ் பரத். இல்ல ஸ்டார்டிங்ல Thank you, டவுட் thank you. இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டு கலாய்க்க தான் செய்றாரு. கூப்பிட்டு கலாய்க்கிறாரு கன்ஃபார்ம். பேசிக்கலி சையத் ப்ரோ இவங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆக முன்னாடி நம்மள கூப்பிட்டு நம்ம இன்வைட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிற்காலத்துல ஒரு இதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. அதாவது என்னன்னா, நான் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதர் கமிட்மெண்ட்ஸ்னால நான் பெருசா மேட்ச் பார்க்கல. இப்போ வேர்ல்ட் கப் ரிவ்யூ கொடுக்கணும்னா விஷயம் தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹரிஷ் பரத்தை கூப்பிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷன் என்னன்னா, லைக் வேர்ல்ட் கப் ராப், வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரியல் கிரிக்கெட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, வேர்ல்ட் கப்ல இருந்து என்னென்ன இன்சைட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, என்னென்ன பிளேயர்ஸ் வேர்ல்ட் கப் பத்தி சின்னதா ஒரு பேசலாம். பேசிட்டு வேர்ல்ட் கப்ல இருந்து நம்மளுக்கு என்னென்ன இன்சைட் கிடைச்சிருக்கு, என்னென்ன பிளேயர்ஸ் எந்த டீம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா தெரியுது, பிளஸ் வந்து சிஎஸ்கே ஃபோக்கஸ்டா சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். வெங்கட் நான் Sure, ஸ்டார்ட் sure. பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சிஎஸ்கே ஃபேன் தானே? என்ன ப்ரோ? நான் சிஎஸ்கே. Amir is CSK fan, நான் ஆ. மும்பை fan. மும்பை ஃபேனா? மும்பை ஃபேனா? ஓகே Yes. ஓகே. 3:1 பண்றது ப்ரோ உங்களுக்காக ஒரு ப்ராப்பரா ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு வந்து சிவம் துபே அப்பாலஜி ஃபார்ம் உங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்க வந்து அதை ஃபில் பண்ணி எனக்கு திருப்பி அனுப்புங்க. அதாவது நீங்க இது கலாய்ப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கேன். சிவம் டுபே பொண்டாட்டி யார் தெரியுமா? அவங்க ஒரு சரிம்மா. முஸ்லிம். இதெல்லாம் அதான். அவங்க ஒரு முஸ்லிம், சரிங்களா? நானு டூபேல தூரத்து சொந்தம். அப்படி இப்படி பார்த்தா நாங்க சொந்தக்காரங்களுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். இப்போ சிவம் டுபே வந்து ரொம்ப களி ஊத்திட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நடுவுல போன வீடியோலாம் ட்ரேட் பண்ணி விட்டுருங்க, ட்ரேட் பண்ணி வேற பிளேயர் வாங்கிருங்கிற ரேஞ்சுக்குலாம் ரொம்ப பேசி வீடியோல நான் கூட சொல்லியிருப்பேன் ப்ரோ கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ. இந்தியன் வேர்ல்ட் 20ல ஆடுற ஒரே பிளேயர் வந்து அப்போ வந்து சாம்சங் நம்ம எடுக்கல. அப்போ வந்து ட்ரேட் ஆகல சாம்சங். ஸோ டீம்ல இருக்கிற ஒரே ஆள் டூபே தான். இவனையும் விட்டுட்டோம்னு வைங்க, இந்த டொமஸ்டிக் ஆடுற 10 பேரை வச்சுதான் நம்ம மொத்தம் ஐபிஎல் ஆடணும். Actually, ஆமா. போன சீசன் வந்து மத்த எல்லா பிளேயர்ஸுமே ஃபிளாப் பண்ணப்போ டூபே மட்டும்தான் ரெண்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ரன்ஸ் ஜாஸ்தி அடிச்சு டூபே மட்டும்தான். யாருமே அதை நோட் பண்ணவே இல்லை. போன சீசன் என்ன பிரச்சனைனா, நம்ம டூபே வந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனனால டூபே வந்து அவுட் ஆஃப் பிளேஸ் இறக்கி விட்டுட்டே இருப்போம். அதனாலேயே ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வுட் ஹவ் டிப்ட் அ லாட். அவனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து போஸ்ட் 7-8 ஓவர்ஸ் தான். இது சொன்னதுக்கு சையத் நான் வந்துட்டாரு. ஆமா, இப்போ 7 ஓவர்ல இருந்து 15 ஓவருக்குள்ள ஸ்பின்னர் போட்டா மட்டும் இப்படி இருக்கிற பிளேயர்லாம் நம்ம வச்சு டீம் போக முடியாது. நீங்க அதெல்லாம் காரணமே சொல்லக்கூடாது. இந்த வேர்ல்டு கப்ல அவனை எங்கெங்கயோ அடிக்கி விட்டாங்க. எல்லா இடத்துலயும் அடிக்கிறான் அவன். ப்ரோ அவனை ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆக்சுவலி ப்ரொமோட் பண்ணாலும் அடிக்கிறான், டிமோட் பண்ணாலும் அடிக்கிறான், எல்லா பக்கமும் அடிக்கிறான் ப்ரோ. சிஎஸ்கே அவன் அடிக்கல. இப்பயுமே நான் அப்பாலஜி பாதி லெட்டர் தான் இன்னும் கையெழுத்து போடல, எழுதி தான் வச்சிருக்கேன். சிஎஸ்கே ஐயா, அடிச்சாதான் நான் நீங்க கையெழுத்து பேட்ஸ்மேன் வந்து ஃபெயிலியர் ஆனா வர பேட்ஸ்மேன் வந்து அவரு பொறுமையா தான் ஆட முடியும். அவரு அப்பயே அடிக்க போனா அவரு தான் வரு. ப்ரோ சையத் ப்ரோ, ம். ஐ வில் கிவ் இட் டு யூ. ஆக்சுவலி போன சீசன்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு இல்ல. ஆக்சுவலி இந்த ஒரு கடைசி ஒரு 8-9 மந்த்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு அவர் டெக்னிக்ஸ். ப்ரோ. நீங்க அவுட் சைட் ஆஃப் பால் பாத்தீங்களா? போன வருஷம் அவனை நிக்க வச்சு ஆமா. போட்டு அவனை டாட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மா ஒவ்வொரு Correct. பிளேயருக்கா கைக்கே தான் அடிப்பான். இந்த வருஷம் போட்டு கேப் கரெக்டா ஃபைன் பண்ணி அடிக்கிறான் ப்ரோ. சூப்பரா டெவலப் ஆமா. பண்ண கேம் மாத்திட்டாப்ல ப்ரோ நிஜமாலுமே. ஆமா. ப்ரோ ஆமா. very fleet நகராது. திலக் வர்மாவை நில்லுன்ட்டான் ப்ரோ. ஆ. தோனி Bro, பால் அடிக்கல தோனி bro. வரையும் டூபேன்றாங்க. ப்ரோ தோனி பால் குடிச்சு Six வளர்ந்தவன் போகுது. நானு. நில்றா இங்க. எவன்டா லாஸ்ட் ஓவர்ல ஸ்ட்ரைக் கேக்குறான், அங்கேயே நில்றா அப்படின்னு சொல்லிருப்பான். அது நம்ம எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? தோனி ஒரு தடவை இந்த மொட்டை மாமாவை 2 ரன் மிச்சல். விடுவான். 2 ஓட விடுவான். சேப்பாக்ல வந்து தலைக்கு அந்த மாதிரி பண்ண என்ன ப்ரோ ஆகும்? 20th ஓவர் நினைச்சு பாருங்களேன். தலை ஸ்ட்ரைக் கேப்பாரா கடைசி பால். கேப்பாக்கல தலை இறங்கினாதான்டா. இம்பாக்ட் இறக்கவே மாட்டோம்டா நாங்க. தலைய அதாவது என்ன ப்ரோ தலை நிஜமாலுமே சீரியஸா நெட்ஸ் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். நிஜமா ராகுல் சகரை எதுக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? டீம்ல விளையாட வைக்கிறதுக்கா? இல்ல தலை நெட்ஸ்ல கூட ஸ்பின்னர் அடிக்கிறது கஷ்டம் தான். தலை வந்து மீடியம் பேச அடிப்பாரு. அதான் எனக்கு ஒண்ணு ஹாப்பியா இருந்துச்சு. இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கிட்டு இருக்கும்போது செத்தான்டா. எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான் தலைய இல்ல, போட்டு தலை அடிக்கணும். இறங்கி வரும், தலையை வச்சு ஃபார்முக்கு வந்துடும் வருண் சக்கரவர்த்தி. கவலையே படாதீங்க. ப்ரோ சிஎஸ்கே பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா டூபே சாம்சன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேர்ல்ட் கப். அதை தாண்டி வந்து ஜேமி ஓவர்டனுக்கு பவுலிங் சூப்பரா போட்டா. அப்படி நம்ம மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் மினிமம் ஒரு மேடன் போட்டாங்க. ஜேமி ஒரு ஓவர் மேடனு, மேட் ஹென்ரி ஒரு ஓவர் மேடனு, அகிலசன் ஒரு ஓவர் மேடனு,
அதுக்கப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் போட்டாங்களே நேத்தன் எலிஸ். 4 பேருமே ஒரு ஓவர் மேடன் போட்டிருக்காங்க. 4 பேருமே டீசென்ட்டா போட்டாங்க இந்த வேர்ல்ட் கப்ல. ஆனா நேத்தன் எலிஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா ஸ்ரீலங்கா பிட்ச்ல வச்சு ஓடிட்டாப்டி. அவர் இங்க அதான் வந்தாருன்னா எந்த கெஸ் வரும்னு பண்ண தெரியல. முடியல இந்தியன் பிட்ச்ல என்ன கதைன்னு. ஆமா. ம். மார்ட் இன்னொன்னு ஹென்றி அதே மாதிரி தான். இந்தியால அடி வாங்கினாப்டி. ஆனா ஸ்ரீலங்கால போகிறப்ப சூப்பர் ஸ்பெல் 3 ஓவர் போட்டு 3 மேட்ச்மே சூப்பரா போட்டாரு. 2 மேட்ச் ஒரு மேட்ச் அபாண்ட் ஆயிடுச்சு. வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அட்லீஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தா கூட கொஞ்சம் டீசென்ட்டா இருந்திருக்கும். இந்தியாவை ஆமா. மேபி கொஞ்சம் ஒரு அப்செட் பண்ணக்கூடிய ஒரே சான்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா இடம் மட்டும் தான் இருந்துச்சு. அவனுக்கு அந்த தேவையில்லாம வென்யூ அகமதாபாத் வென்யூல அவங்க ராஜா மாதிரி இருந்தானுங்க சவுத் ஆப்பிரிக்கா. முடிஞ்சா ம். என்ன தாடி ஆடுறா அப்படின்ற மாதிரி அவனுங்களுக்கு 5 மேட்ச் ஆடினானுங்க அங்க. இல்லடா, ஒரு சந்தேகம் வீடியோ போயிட்டு இருக்கா இல்லைன்னா வந்து இப்போ ஓகேவா? நீங்க இல்ல. சிஎஸ்கே ஃபேனா பாருங்க, ஏதாச்சும் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். அவன் போயிருவான் ப்ரோ அதுக்கப்புறம். நான் வந்து மீட் அவுட்டே போயிடுவேன். ஓகே, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசிட்டு இருந்தப்ப நல்ல வேளை சவுத் ஆப்பிரிக்கா அந்த வந்து ஒரு சோக்க போட்டு விட்டானுங்க நடுவுல இந்தியாக்கு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஒவ்வொரு பிரஸ் மீட்டாலும் ஒவ்வொரு பழைய கோலி மாதிரி, ரோஹித் மாதிரி அவரை டிராப் பண்ணுமா இவரை டிராப் பண்ணுமா அந்த மாதிரி நக்கலா பேசிக்கிட்டே இருந்தான். அந்த சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் அவனை அடிக்கலன்னு அடுத்தது வந்து அந்த தோனி மாதிரி கூப்பிட்டுருப்பான். கம்மியா லெட்ஸ் ஹேவ் டிஸ்கஷன் அதெல்லாம் கம்மி. பண்ணிருந்தோம். நல்ல வேளை அதோட அடிச்சு அவனை ஆக்சுவலி நிறுத்த ஆக்சுவலி நீங்க சொல்ற கரெக்டான பாயிண்ட். என்னன்னா நமக்கு இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட லாஸ் ஆனது வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் ஹேப்பன். அது நடக்கலைன்னா கப்பு கிடையாது இன்னைக்கு. கரெக்ட். அது ஆமா. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்தது. அது அந்த சஞ்சய் சாம்சன் உள்ள- லாஸ்ட்ல ஆமா, எடுத்துறது. ஆமா. அது வந்து அந்த மெயின் இது வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது 2023 வேர்ல்ட் கப் எடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இந்த மாதிரி இருப்பான். ஃபர்ஸ்ட் கேவலமா இருப்பான். எக்கச்சக்க இஷ்யூ இருக்கும். ஆனா எல்லாம் தோத்துட்டு ஹி வுட் ஃபிக்ஸ் ஆல் இஸ் ஹோல்ஸ் அண்ட் கம். பட் நமக்கு வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இஷ்யூ கிராக் ஆறதே ஃபைனல்ல தான் தெரியும். ஸோ அந்த பீக்கிங் டு ஏர்லி வெர்சஸ் பீக்கிங் டு லேட்டுங்கிறது எப்பவுமே இருக்கும். லைக் இப்போ இந்த கம்பீர்லாம் வந்து இப்போ கேகேஆரோட ஜெயிக்கிறது எம்ஐலாம் ஒரு 4-5 டைம் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் தோத்துருவானுங்க. அப்புறம் இஷ்யூ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 7 மேட்ச் ஜெயிப்பானுங்க தொடர்ந்து. ஸோ அந்த பீக்கிங் டு லேட் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கறனால நம்ம போய் அவன்கிட்ட ஃபைனல்ஸ்ல அடி வாங்கிட்டு வந்துரும். இதுதான் நம்ம அடி வாங்குற கரெக்ட். ஆனா அவருக்கு இன்சைட் ஜோக். ஹரிஸ் நீ சிரிக்க கூடாது. நாங்க தான் சிரிச்சுக்குவோம். எனக்கு வந்து இப்ப விட்டு விட்டு தான் கேட்குது நீங்க பேசுறது. நல்லதுதான். நல்லதுதான். கேக் அவனை கம்பீர அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நல்ல நிறைய பிரேவ் டெசிஷன்ஸ் எடுத்தாரு. நம்மளுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருக்கலாம் கம்பீர் மேல. பட் இந்த வேர்ல்ட் கப்புக்கு சூப்பர். இந்த டீம் T20 டீமே வந்து ஒரு மாதிரி மத்தவெல்லாம் நேச்சுரல் பாடி பில்டர், இவங்க ஸ்டீராய்ட் பாடி பில்டர் மாதிரி தெரியுறானுங்க. அட்டி போட்டு போலான்னு போலக்குறானுங்க. சில கால்ஸ் வந்து எடுத்தாரு, கில்ல டிராப் பண்ணாப்ல, அது ஒரு நல்ல விஷயம். இஷான் கிஷன் வந்து டொமஸ்டிக்ல இருந்து டைரக்டா கொண்டு வந்தது வந்து இட் இஸ் a பிக் ஹைலைட். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இல்லாமலே டீம்ல டிராப் பண்ணப்பட்டிருந்தாரு. அதுக்கு என்னன்னா பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் சொன்னாங்க. ஏதோ அவனுக்கும் அந்த ஹிட்னா ஹர்திக் பிரச்சனை போனப்ப அவன் வந்து ஹர்திக் சைடு எடுத்தான் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் அன்எக்ஸ்பிளைன்டா ஒரு 200 எல்லாம் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் டிராப் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வரப்பயே அவனுக்கு அவன் மென்டல் பிரேக் எல்லாம் 200 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அடிக்கல. அதனாலதான் டிராப் பண்ணாங்க. இல்ல அவன் ஹிட்னா ஹர்திக் சொன்ன உடனே உள்ள வந்து ஓ ஹரிஸ் சொல்றத லைட்டா ஒத்துப்பேன். லைக் வந்து 200 அடிச்சதுக்கு அப்புறம் சில டிப் இருந்துச்சு. பட் அதை தாண்டி வந்து விக்கெட் பொசிஷன் வந்து ஃபில் ஆயிடுச்சு. லைக் அதனால சஞ்சு லைக் இப்போ பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் நம்ம டிராப் பண்ணதுக்கு போது சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இருந்தாரு. கரெக்ட்டுங்களா? 2024 வேர்ல்ட் கப் அந்த T20 வேர்ல்ட் கப் தான் வந்து ஒரு பீக் பாயிண்டா இருந்துச்சு சஞ்சுக்கு. எடுத்துட்டு வந்தாங்க. ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இஷான் கிஷன் அந்த கான்ட்ரரி ஐபிஎல் ஒண்ணுமே பண்ணல. நீங்க போன சீசன் எடுத்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் இஷான் கிஷனும் இது ஃபார்ம் அவுட் ஆனப்பல. பட் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே நான் பாயிண்ட்ல இருந்து அப்படியே அலைவ் போயிட்டேன். சோ டொமஸ்டிக்ல அவர் வந்து டாப் ஸ்கோரரா வந்தப்போ உடனே உள்ள அவர் சொன்ன ப்ராமிஸா அவர் காப்பாத்தினாரு. நான் டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படிங்கிற சொன்ன ப்ராமிஸா காப்பாத்தி உள்ள கொண்டு வந்து அண்ட் இஷான் கிஷனும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சூப்பரா அடிச்சிருக்காரு. திலக் வர்மா அகைன் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எனக்கு நல்லா நமக்கு ஒரு 3 மேட்ச் அடிக்கல அப்படின்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா மேட்சுக்கு அப்புறம் எக்கச்சக்க கிரிட்டிசிசம் கமெண்ட்ல போட்டு கழுவி ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் அவரோட ரோல் வந்து மாறிச்சு. ரிங்கு சிங் டீம் விட்டு போனதுக்கு அப்புறம் திலக் வர்மா ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணாங்க. அந்த இடத்துலயும் மனுஷன் சூப்பரா ஆடினாரு. அந்த அடாப்டபிலிட்டி தான் வந்து இந்தியா டீம்ல ஒரு பெரிய பிளஸா நான் பாக்குறேன். இந்த பொசிஷனுக்கு இந்த ரோல் இல்லாம ரோலுக்கு ஏத்தாப்புல ப்ராப்பரா என்ன வேணுமோ டீமுக்காக செஞ்சாங்க எல்லாருமே. And that's where I think India won. So that's one talking point I want to say about Team India. எனக்கு ரொம்ப நாளா எனக்கு இந்த ஒவ்வொரு ஃபேஸ்ல ஒவ்வொரு பிளேயர் அடிச்சிட்டு இருந்தாங்க. திலக் வர்மா, அபிஷேக் சர்மா. நான் அப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், இவனுங்கெல்லாம் ஒரு டைம் பெர்ஃபார்ம் பண்ணா கூட இன்னொரு டைம் பெர்ஃபார்ம் பண்ணிடுறான்டா. நீங்க அடிக்க வேண்டிய ஆள் ஸ்கைடா, அவன் அடிக்கடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா ஃபைனல்ஸ்ல புடிச்சிக்கிட்டானுங்க. அப்பதான் எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாரும் வந்தாண்டா மொத்த டீம்லயும் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கரெக்டா ஸ்கைய புடிச்சிக்கிட்டானுங்க அவங்க. பட் என்னையோ ஹர்ஷா போக்லே என்ன சொல்லுவாரு, நீ பெர்ஃபார்ம் பண்ணாலும் உன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா if you are the captain you will get the larger end of the rope அப்படின்னு சொல்லுவாரு. Since the team was performing, சூரியகுமார் யாதவ் அப்படியே கேரி ஆயிட்டு போயிட்டாப்ல. சோ இல்ல ஓகே சூரியகுமார்
கிரெடிட்ஸ் குடுக்கணும்னா, யுஎஸ்ஏ மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் தான் காப்பாத்திருப்பான். அந்த மேட்ச் சப்போஸ் லைக் இதாயிருந்தா குரூப் ஸ்டேஜ்லயே கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். யுஎஸ்ஏ, பட் நமீபியா ஒரு மேட்ச் தான். இதெல்லாம் மாட்டுச்சுன்னா அதாவது இந்த சேனலோட இதே என்னன்னா, யாராவது எவனையாவது புடிச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இப்படி பேசுறது. யாராவது எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கும்போது மாத்தி பேசுறது. அதான் கை எல்லாரும் அடிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா விட்டு குடுப்போம். அவ்வளவுதான். நான் சஞ்சு சாம்சன்ட்டே ஒரு அப்சர்வேஷன் சொல்லணும்னு இருந்தேன். அந்த சஞ்சு சாம்சன் அந்த குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஹாப்பியா தான் இருந்தேன். ஏன்னா அந்த ஒரு மேட்ச் நடுவுல ஆடுவார் தெரியுமா? நீங்க சொல்றீங்க நமீபியாக்கு அகைன்ஸ்டா கரெக்ட். ஆமா, அந்த அவனும் மேட்ச் சஞ்சுவும் ஒரே ஒரு மேட்ச் தான் உள்ள ஆடுவாப்ல. யாருக்கோ இன்ஜுரி, யாரு அபிஷேக் சர்மா ஆமா, காய்ச்சல் ஆமா. அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆடுவாப்ல. அந்த மேட்ச் கரெக்ட், கரெக்ட். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அவ்வளவு சாம்சன் முடிஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஷன் வரும். திருப்பி அவருக்கும் சாம்சங்கும் தெரியும் ஒரு மேட்ச் தான் ஆடுவோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ கூட வந்துட்டு கண்டமேனிக் அடிக்கிறாப்ல. 6-4 தான் அடிக்கிறார். 24 ஆமா. 25 அடிப்பாப்ல. அதையும் ஆமா, ஃப்ரீ ஆமா, ஆமா. ஸ்ட்ரைக்ல டேய் உனக்கு ஏதோ 8 மண்டையில பால்ல பிரச்சனை என்னப்பா இருக்கு. அடிச்சிருப்பாரு. உனக்கு ஆமா. மண்டையில ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா அது எங்களுக்கு சிஎஸ்கேக்கு வேணும்டா. தயவு செஞ்சு நீ அப்படியே வாடா. நீ குணமாவாம அப்படியே வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி தான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லைக்கிலி அதுக்கப்புறம் பெரிய பிக் ஸ்கோர்ஸும் அடிச்சிட்டாரு. ஏன்னா சிஎஸ்கே ஆல்வேஸ் அந்த பவர் பிளே ஸ்டார்ட் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் கரெக்ட். கொஞ்சம் சேஃபா ஆடலாம். எல்லாம் ஒரு விக்கெட் இல்ல அதான் சொன்னாங்களே. சஞ்சு சாம்சன் ஒரு சீரிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா முதல் 4 மேட்ச் தான் ஆடுவாரு. அவரை டைரக்டா குவார்டர் ஃபைனல் முன்னாடி நம்ம டெபியூட் பண்ணி முதல் 4 மேட்ச் ஆட வச்சிட்டோம். அவ்வளவுதான் மேட்டர். இப்ப அதோட சிஎஸ்கே ஒரு ஸ்டெப் மேல போய்லாம் சொன்னாங்க ப்ரோ. இது மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் 3 பால் ஆடுவாரு, இன்னொருத்தர் கடைசி 3 பால் ஆடுவாங்க. அதெல்லாம் பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து மொத்தத்துல ஆனா போட்டு உடைச்சிட்டாரு. இது எல்லாமே உண்மையா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சஞ்சு சாம்சன் வந்து செம்ம ஃபார்ம், செம்ம லைக் சஞ்சு சாம்சன் will never be forgotten because சஞ்சு சாம்சன் is the hero of this World Cup at this point. He is eternally etched into Indian cricket history. அதெல்லாம் உண்மைதான். பட் இப்போ அதே சிஎஸ்கேக்கு வந்தாருன்னா again we cannot expect consistent form from him because நம்ம வந்து ஒரு 6-7 வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கோம். So we have to temper our expectations. கரெக்ட். But even then I am very confident that he will give us at least 2 to 3 wins. அதுக்கே நம்ம ம். போன வருஷம் தரைய தொலைவிட்டு இருக்கோம். எங்கேயாச்சும் எவனாச்சும் அடிச்சு ஒரு வின் வராதான் தொலைவிட்டு இருந்தப்போ ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 wins if he gives I'll be very happy this season. அவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ, அவரு சிங்கிள் ஹேண்டா 2-3 வின்னு மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்கினா பரவாயில்ல. ஒரு 14 மேட்ச்ல ஒரு 7-8 மேட்ச் அந்த 25 ரன் 30 ரன் ஸ்டார்ட் கொடுத்துட்டா கூட போதும் சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங் தான் அவங்க எடுக்க மாட்டாங்க. மற்றபடி பேட்டிங்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ அவர் அந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டா கூட வெல் அண்ட் குட் தான். அது ஹாப்பி எனக்கு. இந்த வேர்ல்ட் கப் பார்த்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதான் தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா செட் டார்கெட் ஃபார் 220 230 அண்ட் மிட் பவுலரை வச்சு ப்ரெஷரை வச்சு அப்படி இப்படி ஏதாவது ஏமாத்தி 220 இப்படி கம்மியா சொல்றீங்களா? மனசாட்சியே இல்லாம அதாவது உங்க bowling 220 எடுத்துட்டு. அட்பார் கூட கிடையாது. நான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பத்தி பேசல, சிஎஸ்கே பத்தி பேசிருக்கேன். 220 CSK எங்களுக்கு bowling ஜாஸ்தி. பேனா சொல்றேன். சரி ஓகே. ஹரிஷ் பரத் நீங்க வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ்ல ஓகே டூபே சாம்சன் பேசியாச்சு. வேற நீங்க அப்போ அகில் ஹுசேன் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேக்கு ஒரு பவர் பிளே பவுலர் வந்து மிஸ் ஆறாங்க. நம்ம ஆளு கவிட் அகமத் கூட போறதுக்கு மேபி அகில் ஹுசேன் வந்து நல்ல ஆடப்பா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ அகில் ஹுசைன் இஸ் a foreigner, 100 is a foreigner. அதுதான் பிரச்சனை. இல்ல ப்ரோ, இல்ல அங்கதான் நாங்க வந்து கிடையாது. actually அவங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் முஸ்லிம்ஸ். அதனால எங்க ஆளுங்க கண்டிப்பா நீங்க 2 ஃபாரினர் அவங்க தான் ப்ரோ. நீங்க பாத்துக்கங்க. அதாவது எப்படின்னா சொல்லுங்க, சொல்லுங்க. ஓவர்சீஸ் ஸ்லாட் என்ன வரும்னா இங்க பாருங்க, ஸ்பின் ட்ராக்னு ஓரளவு ஸ்பின் போலான்னு முடிவு பண்ணிட்டா, ஸ்பின் நேவி போலான்னு முடிவு பண்ணிட்டா அகில் ஹுசேன் 100, டெவால்டு, நேத்தன் எலிஸ். சப்போஸ் இல்ல நம்மளுக்கு இந்தியன் பேஸ், அதாவது இந்தியன் பேசஸே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. கம்போஜ் நல்ல சீசனு. நம்ம இன்னொரு இயக்கத்தை சேர்ந்த ஒரு பேர் மறந்துட்டேன். என்ன ப்ரோ நம்ம ஒரு ஜப் கலீல். கலீலுக்கு 2 பேத்துக்கும் நல்ல சீசன்னா அப்பயே போய்க்குவாங்க. இல்ல வழக்கம் போல நம்ம அண்ணன் வேலையை காமிச்சிட்டாருன்னா, கலீல் போய் வேலையை காமிச்சிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு இவன் அகில் ஹுசேன் வெளியே வந்துருவாப்ல, மேட் என்ட்ரி உள்ள வருவாப்ல நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹரிஷ்? ஆக்சுவலி பரத் வந்து ஒரு பிளான் வச்சிருந்தாப்ல. சூப்பரா சொல்றா பரத். இல்ல ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப நூர் அகமது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ஈஸியா ரீட் பண்றாங்களோ ஃப்ரம் த ஹேண்ட். அவரோட பெரிய அட்வான்டேஜே வந்து அந்த ஹேண்ட் ரீட் பண்ணாததான் இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் வந்து மிட் டீம்ஸ் நம்ம அசோசியேட் நேஷன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த ஹேண்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ இல்ல, முன்னாடி நேபாள்ல இருந்து நம்ம பாத்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ நூர் அகமது ப்ராபப்ளி வந்து டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அதனால தான் வந்து ராகுல் சஹர் அவ்வளவு ஒரு காஸ்ட்லி எடுத்தாங்களா 5.2 crores கொடுத்து. ஏன்னா ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு டீம்ல இருக்காரு லெக் ஸ்பின்னர். இவங்க லெக் ஸ்பின்னர் தான் வேணும், அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். நம்மளுக்கு வேற நிறைய ஹோல்ஸ் இருந்துச்சு, பவுலிங் டெத் பவுலிங் இல்ல அப்படி இப்படின்ட்டு. நான் வந்து வம்படியா ராகுல் சஹருக்கு போயே தீர்வேன் அப்படின்னு எடுத்தது காரணம் மேபி அது இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா ராகுல் சஹர் ரன் அப் எடுக்கிறப்பே ரீட் பண்ணிடுவாங்களே. இவங்க ஐ திங்க் தே ஹேவ் த சான்ஸ் டு ப்ளே ஜேமி ஓர்டன் அண்ட் அகில் ஹுசேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது நேத்தன் எலிஸ், டேவல் பிரவேஸ் வந்து கன்ஃபார்ம் அவங்க தூக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது 2 பேர் கன்ஃபார்ம்.
மீதி இருக்கிற 2 பேர்ல வந்து ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி நான் அது வந்து ஒரு பாசிபிலிட்டி தான் சொல்றேன். இன்கேஸ் நூர் அகமது இல்ல அப்படின்னா ராகுல் சகர் அங்க ஆட வச்சுட்டு அகீல் ஹுசைன் ஒரு பவர் பிளே பவுலராகவும் கலீல் அகமது 2 பேரும் பவர் பிளே போட வச்சுட்டு அதுக்கப்புறம் நேத்தன் எல்லிஸ் ஒரு ஒன் சேஞ்ச் மாதிரி பவர் பிளே ஃபுல்லா அப்படி முடிச்சிருவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வந்து ராகுல் சகர், பிரசாந்த் வீர் இவங்களை வச்சு ஓட்டிட்டு ஜேமி ஓட்டன் அங்க எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப டெத்துல நேத்தன் எல்லிஸ் அண்ட் ஜேமி ஓட்டன் இந்த வேர்ல்ட் கப்ல டெத் பவுலிங் சூப்பரா போட்டாரு. நான் வந்து அதை மறுக்கவே மாட்டேன். நிறைய மேட்சஸ்ல வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலி வந்து நம்ம இட்டாலிக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு சூப்பரா போட்டார். மெய்டன்லாம் போட்டார் நினைக்கிறேன் கடைசி ஒரு நாட் ராங் கோ. அப்படி இல்லனா வந்து தே ஹேவ் டு பிளே ராமகிருஷ்ணா கோஷ். அன்சுல் கம்போஜ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் அடி வாங்கும். நீங்க லைன் அப் எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் 8க்கு அப்புறம் பேட்டிங் இருக்காது. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கோ வித் bowlers as well. சோ ஒன்னு யா ஜேமி இல்லனா வந்து நீங்க இவ்வளோ ஜேமி இவ்வளோ நேரம் பேசி ஆனா டூபே பவுலிங் ஆப்ஷனே சொல்லல. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய நான் அநியாயம். தான்ற தேவையில்லன்ற அமைதியா இருக்க ப்ரோ. இல்ல டூபே 2 யாக்கர் போடலைன்னா இங்கிலாந்து கூட தோத்துருப்போம். நீங்க கம்பேர் பண்றது இந்தியன் செட்டப்ல உங்க கையில ஹர்ஷ்தீப், பும்ரா, இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் இருக்க எங்க சைடுல இருக்க பவுலருக்கு டூபே ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர் தான் தேவைப்படும். போடு மும்பை பேட்ஸ்மேன் ஸ்கேமுக்கு வருவான். ஃபைனல்ஸ்ல ஒரு ஸ்கேம் பண்ணானுங்க வரும். அதுவும் இந்த ஹர்திக் பாண்டியா பண்ணாம பாரு ஒரு ஸ்கேம். அப்பா ப்ரோ டேய். நீங்க ஹர்திக் பாண்டியா ரொம்ப நாளா ஒண்ணு இருக்கு ப்ரோ. நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா 3ல ஒரு மேட்ச் இந்த மாதிரி காட்டு சுத்து சுத்துவான். நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஆமா 3ல ஆமா. ஒரு மேட்ச் இந்த காட்டு சுத்து சுத்துவான். தலையும் நிக்காது, காலும் தஸ்போசியா வியாதி வந்த மாதிரி தான் இருப்பான். அவன் பாட்டுக்கு பேட்டை சுத்திக்கிட்டே இருப்பான். பேட்டுக்கும் பாலுக்கும் சம்பந்தமே இருக்காது. திடீர்னு ஒரு மேட்ச் பார்த்தா அப்படியே கிளட்ச் கார்டு மாதிரி ஆடுவான். அங்க ஆமா. ஒயிட்ல வரத வாங்கி மேல ஆமா. ஸ்ட்ரைட்ல சிக்ஸ் அடிப்பான். இங்கிலாந்து மேட்ச் தான் அடிச்சிருப்பான் ப்ரோ. இங்கிலாந்து மேட்ச் தான் அடிச்சிருப்பான். ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல தடவை நினைப்பேன். அப்படியே எல்லாமே படுத்துரும். டேய் அதான் நானே வந்து என்ன இவனை எதுக்கு அனுப்பிச்சிங்க டூபே அனுப்புங்க. மும்பை ஸ்கேம் பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம திலக் வர்மா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஒன்று ஆடினா அப்படி ஃபைனல்ஸ்ல. அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க 3 பேருமே பெருசா ஒன்றும் பண்ணல. ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங்ல ஏதோ போட்டு கொடுத்துட்டாரு. இல்ல ப்ரோ ஆக்சுவலி ஓகே நான் கமிங் திலக் வர்மா பேக் கூட அகைன் திலக் வர்மா இல்ல அது திலக் வர்மா போகணும். வெரி கமிங் பேக் ஹரிஸ். மும்பை பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இல்ல எனக்கு இல்ல ஹரிஸ் டைப்ப கேள்வி கேட்போம். ஹரிஸ் ரோஹித் சர்மா ஆ. பேட். இப்ப என்ன நீங்க வந்து டிகாக்கு ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்காப்ல, ரயன் ஆ. ரிக்கில்டனும் ஃபார்ம்ல தான் இருந்தாப்ல. இப்ப என்ன யார ரயன் ரிக்கில்டன் ஓகேன்னு வச்சுக்கோங்க. வில் ஜாக்ஸ் வந்து நம்மளுக்கு சரியான ஃபார்ம்ல இருக்காப்ல. இல்ல ரூதர்ஃபோர்டு நான் 2 பேரும் கேட்ட வந்து கேள்வி இல்ல முடிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஹர்திக் பாண்டியா ஹிட்னா உட்கார வச்சிருவானா என்ன நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க. எப்படிங்க இட்டுல உட்கார வச்சுட்டு என்னங்க பண்ணுவோம் நாங்க? ஏங்க ரொம்ப நாளா நீங்க ஹரிஸ் உண்மையை சொல்லு. ஐசிசி இல்ல இந்தியா கிரிக்கெட் டீம் ஆனஸ்டா ரோஹித் நான் ஓகே. கொஸ்டின் கேட்கணும். நானும் உண்மையா சொல்றேன் கேளுங்க. ஐபிஎல்ல மிகப்பெரிய ஸ்கேம். கேப்டன்சி ஓகே. கேப்டன்சி இருந்த வரைக்கும் சூப்பர் கேப்டன்சி. ரோஹித் ஆ. சர்மா கேப்டன்சினால டீம்ல இருந்தாப்ல. இப்ப ஸ்கை வந்து ஆ. இந்தியா டீம்ல as a பிளேயரா நீங்க வச்சுக்க முடியுமா? அந்த மாதிரிதான் ஹிட் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல as a பிளேயர் என்ன கதை நீங்க சொல்லுங்க. வைக்கணுமா வைக்க கூடாதா? எனக்கு வந்து ஆஸ் அ பிளேயரா பார்க்கும்போது வைக்கிற அளவுக்கு தலைவன் ஒன்றும் பண்ணல. நான் ஒத்துக்கிறேன். ஆ. ஆனா வந்து ஒரு ஓப்பனிங் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் எக்ஸ்ப்ளோசிவ் அந்த பவர் பிளேல அடிக்கணும் ஒரு ஆள் தேவை அப்படின்றப்போ அப்ப நீங்க யாரு ஹிட்மேனை தவிர்த்து அங்க அப்ப நம்பருக்கு ஒரு யாரு ஆள் வரல இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப ஹர்திக் பாண்டியா இல்ல தான் ஓப்பனிங் இறங்கணும். அப்படி எக்ஸ்ப்ளோசிவா இல்ல ஆக்சுவலி என்ன நடக்கும் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது இந்த சீரிஸோட யசஸ்வி ஜெய்ஸ்வாலையோ அபிஷேக் சர்மாவையோ எப்படியா வாங்கிடுவானுங்க மும்பை. வாங்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவானுங்க. ஓப்பனிங் இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனாக உட்காந்து இறக்கி விட்டு ஹிட்னா உட்கார வச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். அது வரைக்கும் ஹிட்னா விளையாடி தான் ஆகணும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா யார் உங்களுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார் ஹரிஸ் சொல்லுங்க மும்பைக்கு? நீங்க பாத்தீங்கன்னா டிகாக் ஆர் ரிக்கில்டன் 2 பேர்ல அவங்களே அடிச்சிட்டு ஒரு முடிவு வரட்டும் யாருன்னு டிகாக் சொல்லிட்டு. தான் ஸ்ட்ரைட் நெக்ஸ்ட் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வில் ஜாக்ஸ் ஆர் ரூதர்ஃபோர்ட் 2 பேர்ல ஒரு சாய்ஸ். ஆ. சாண்ட்னர் ஆர் கார்பின் பாஸ் 3வது சாய்ஸ் வந்து ஏன்னா அந்த பிட்ச் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிச்சோ இல்லைன்னா ஸ்பின்னிங் பிச்சோ அதுக்கேற்ற மாதிரி ம். சாண்ட்னர் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கார்பின் பாஸ். Yeah. அதுக்கப்புறம் 4வதா பாத்தீங்கன்னா டென் போல்ட் ட்ரெண்ட் போல்ட். Okay. இதுதான் வந்து சாய்ஸ். இதுல விளையாட வைக்கிறது மட்டும் மோஸ்ட் ப்ராபபிலி வில் ஜாக்ஸ் ஆடுவாரு. எடுத்தோடனே ரூதர்ஃபோர்டு வர்றது கொஞ்சம் டவுட் தான். Okay. மேபி இவங்களுக்கு வந்து அந்த லோயர் ஆர்டர்ல வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும். முன்னாடி ராபின் மின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆ. அந்த இந்தியன் பேட்ஸ்மேன் ட்ரை பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. மயங்க் ராவத்னு சொல்லிட்டு ம். இப்போ அந்த ஏதோ டிராஃபி வந்துச்சாடா என்னடா அது டிவை பாட்டில் டிராஃபி டிவே பாட்டின் கப்ல வந்து சூப்பரா ஆடி இருக்காப்ல. நம்மளுக்கு ஸ்பின்னர் ஆப்ஷன் போறப்ப ராகுல் சார் பேசணும், நூர் பேசணும், அகில் ஹுசைன் பேசணும். ஸ்ரேயஸ் கோபால் வெரி ஸ்டாண்டிங். சோ அவரோட ஃபார்ம் அதுதான் ஆக்சுவலி வந்து உண்மையே சொல்லணும்னா as a CSK fan I'm very worried that Shreyas Gopal is not getting the recognition that he used to get. ஒரு சூப்பரான டொமஸ்டிக் ஆடுறாருங்க. ஒரு 2 வருஷமா நான் முன்னாடிலாம் பேசல. நீ அவர் வந்து ஐபிஎல் ஆடி பாத்திருக்கியா உனக்கு தெரியவே இல்லை லாக்டவுன் கிச்சன் உடனே ஆரம்பிச்சிருவாங்க. ருக்கோஜாரா நீங்க போயிட்டு பாத்துட்டு வாங்க. சையத் முஸ்தக் அலி விஜயசாரி டிராஃபி மேட்ச் வந்து நின்னு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ ஃபார் கர்நாடகா அப்பெல்லாம் எடுத்து கொடுப்பாரு ஸ்ரேயஸ் கோபால். அங்க மட்டும் இல்ல கேஎஸ்ஏ மகாராஜ் டிராஃபிலுமே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஐ திங்க் லீடிங் விக்கெட் டேக்கர் ஜெயிச்சாங்க இந்த வருஷம். அவங்க கப்ப ஜெயிச்சாங்க பெங்களூர் டிராகன்ஸ். சும்மாலாம் கிடையாது. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். I think he deserves to be in the team. He deserves to play. Batting he is improved lots.
பட் அகைன் இடம் கிடைக்குமான்றதுதான் கேள்வி. ஹோல்டரை விட்டது பெரிய தப்பு. இப்பயே நீங்க ஆமா. பாத்தீங்கன்னா ஹோல்டர் வந்து நல்ல பவுலிங்லயும் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த விக்கெட் போச்சுன்னா கிளச்சா அடிக்கிறாப்ல. இவனுக்கு காசை போய் வேஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப நான் நாள் என்ன கூவி விட்டுருந்தேன் ப்ரோ. ஹோல்டரை கூவி விட்டுருந்தோம். ஆன்செட் மாதிரி எடுக்கடா ஆக்சுவலி நீங்க எடுக்கடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ப்ரோ ஹோல்டரே ரெண்டே கமெண்ட்ஸ்ல அடி வாங்குறதெல்லாம் பூசா பாஸ் அதெல்லாம் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுதான் அது நடக்கிறது தான். அதாவது இல்ல ஹோல்டர் நீங்க பாத்தீங்கன்னா டு பி வெரி ஆனஸ்ட் ஆக்ஷன்ல வந்து சிஎஸ்கேக்கு பவுலர் ஹெல்ப் பண்ற பவுலர்ன்றது ரொம்ப ஆப்ஷன் கம்மியா தான் இருந்தது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இந்த ஆக்ஷன் வாஸ் ஹோல்டர். நம்ம வந்து ஹோல்டருக்கு ஆல் அவுட் போயிருக்கணும். அங்கதான் நம்ம வந்து காவியா காட்ட ஏமாந்தோம். அதனாலதான் வந்து இந்த ஒரு பொட்டப்புல உங்களை பிடிச்சி ஏமாத்தி அமைச்சிருக்கேன் அந்த மாதிரி இல்ல, லைக் இவங்க ஆல் அவுட் போனது they should have decided யாராவது பிரசாந்த் ஹீரோ கார்த்திக் சர்மா ரெண்டுல ஒண்ணு டிசைட் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு போயிருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் ஹீரோ ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லும் போதே எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஜடேஜாவே தேவையில்லாதானிடா அவனை இருக்கா இப்ப வேற ஒரு ஆள் எடுத்து பிரசாந்த் replace பத்தி தப்பா பேசிங்கன்னா பரத் டென்ஷன் ஆயிடுவான். இல்ல நான் பிரசாந்த் ஹீரோ பத்தி தப்பா பேசல, ஜடேஜா பத்தி தான் தப்பா பேசுறேன். அதுதான் நானும் சொல்றேன். ஆக்ஷன் குழம்பியே 4 வீடியோ போட்டோம் விடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ என்ன சொல்ல வரேன்னா அந்த ஹோல்டர் எல்லாம் எடுத்திருந்தா எவ்வளவு எனக்கு ரொம்ப நாளா என்ன தெரியுமா ஏன் தெரியுமா இவனுக்கு எடுக்க மாட்டேங்கிறேன் எனக்கு என்ன தெரியுமா டவுட். இந்த தமிழ் படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா ப்ரோ அந்த ஓப்பனிங் சாங்குங்க. அப்ப டக்குன்னு டான்ஸ் மாஸ்டர் உள்ள வருவான். சிவா இருந்துட்டு நீ எதுக்கு அதான் நான் இருக்கல வெளிப்போன்னு சொல்லி அந்த டான்ஸ் மாஸ்டர் வெளியே அமுச்சு விட்டுருவான் தெரியுங்களா. அந்த மாதிரி ஆக்ஷன் அப்பெல்லாம் யாராச்சும் பினிஷர் ரோலுக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோனிட்ட அதான் நான் இருக்கல அதெல்லாம் இதுக்கு ஆள் எடுத்து சொல்லி அமுச்சு விட்டுறாரு. எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல அதெல்லாம் ஆனா ஆக்சுவலி பிராக்டிகலி யோசிச்சா 100 விளையாடுவாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல அதேதான் உங்களுக்கும். பிராக்டிகலி யோசிச்சா தோனி விளையாடுவாரு. நீங்க எவ்வளவு முக்கியம் நீங்க சொன்னீங்க அதே பாயிண்ட் தான். டிக்கெட் காசு கொடுத்து வாங்கணும் வந்து பாக்குறவனுக்கு யார் பதில் சொல்லுவா. தோனி இறக்கி 2 பால் ஆட விட்டாதான் பதில் உண்டு. அந்த டாப் 5-6 ஓகே சிஎஸ்கேக்கு நல்ல ஆள் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அங்கேயுமே நான் ஒரு கேள்வி கேட்கறேன். டாப் 6ல நீங்க சொல்லும் போதுமே நான் ஒரு கேள்வி கேட்கவா? உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஆயுஷ் மாத்திரை நீங்க ஆட வைப்பீங்களா இல்ல சர்ஃப்ராஸ் கான் ஆட வைப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரையே போதான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சர்ஃப்ராஸ் கான். அப்ப சர்ஃப்ராஸ் கான் நீங்க ஸ்டார்டிங்ல சான்ஸ் தர மாட்டீங்க. தரமாட்டாங்க. நீங்க தரமாட்டா நான் பேசல நான் எவனமா கண்டுக்க மாட்டான். என்ன ஏன்ட்ட கேள்வி கேட்டுட்டு இல்ல ப்ரோ நீங்க சொல்லுவீங்க ப்ரோ ஏன் ஆளே கொடுப்பீங்க அதனால சும்மா சர்ஃப்ராஸ் கான்லாம் எடுத்தோம். இன்னொன்னு சர்ஃப்ராஸ் கான் மேல எனக்கு ஒரு சின்ன நான் சொல்றது அதாவது நான் நல்லாதான் அடிக்கிறப்ப நல்லா அடிக்கிட்டோம். சர்ஃப்ராஸ் கான் இப்படிதான் நல்லா அடிப்பாப்ல டொமஸ்டிக்லாம் ஜஸ்டிஸ் கேட்டு மேல கொண்டு போய் உட்கார வச்சா ஒண்ணும் பண்ண மாட்டாப்ல. இது வந்து சர்ஃப்ராஸ் கானோட ஒரு பேட்டர்னாவே இருந்து ஆர்சிபிலாம் ஒரு டைம் கெயில ரீடைன் பண்றதுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான் ஒரு டைம் ரீடைன் பண்ணாங்க தானே. அந்த மாதிரிலாம் நிறைய பொட்டன்ஷியல்லாம் இருந்து அதாவது போதுமான அளவு சான்ஸ் கிடைச்சு சர்ஃப்ராஸ் கான்லாம் சான்ஸ் கிடைக்காம இல்ல போதுமான சான்ஸ் கிடைச்சி அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணாம இங்க வந்து பண்ணிருக்காரு. மேபி அந்த சிஎஸ்கேல வந்தா ஒரு மோஜோல மேபி அடிக்கலாம். ப்ராப்ளம் இந்த ரஹானே நீங்க இது நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ. ஆக்சுவலி வந்து முன்னாடி நம்ம பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சிவம் துபையும் அப்படி இருந்த பிளேயர் தான். அவருமே இப்போ அப்போதான் இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபி இருக்கலாம். ஆனா அந்த வேதே டெவலப்டுன்னு சொல்றோம் தெரியுமா. அந்த ஒரு இன்னிங்ஸ் அவங்க டெவலப் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்ட்டு சர்ஃப்ராஸ் கானை பார்த்தா தெரியுது ப்ரோ. அவர் வந்து ஸ்பின் ஆடக்கூடிய எபிலிட்டி நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ கரண்ட் டீம் இந்தியன் டீம்ல சிவம் துபை சர்ஃப்ராஸ் கான் only two players I would say that I will put my bet on saying that இவங்க ஸ்பின்ன ஆடுவாங்க. ஸ்வீப்பா இருக்கட்டும் ஏரி வந்து அடிக்கிறதா இருக்கட்டும் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான் பால் சர்ஃப்ராஸ் கான். அந்த வே இஸ் பிளேயிங் கண்டிப்பா வந்து இஸ் இம்ப்ரூவ்ட் லாட்ஸ். அது வந்து உண்மையிலே பட் அப்படி எடுத்தா நம்ம வந்து ஓப்பனிங்ல அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஆப்ஷன் போயிரும்ல நமக்கு. சர்ஃப்ராஸ் கான் ஓப்பனிங் இறக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இறக்குறோம்னா லைக் மிடில் ஓவர்ஸ் தானே ஹில் பி மோர் எஃபெக்டிவ். சோ இன் தட் கேஸ் இதுல யாருமே ஊரில் பட்டேல் அவரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 12 பேர் தான். நீங்க வாட்டிக்கு ஊரில் பட்டேல் தோனி யாரு எங்க போறது அதெல்லாம் நடக்காது. அது வேற கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டா நெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உருவில் பட்டேலுக்கு ஃபினிஷிங் மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க போல. லைக் அந்த ஓல்டு பால்ல வந்து கொஞ்சம் டியூவி பால்ஸ் வச்சு போடுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இஸ் ஹிட்டிங் சோ மெனி சிக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கொஞ்சம் இன்சைட் சோர்ஸ் எங்க சேனல்ல ரிவீல் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் ஓகே. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு அது இன்னொரு வியூஸ் தெரியும். லைக் எம்எஸ் மைட் நாட் பிளே ஆல் த மேட்சஸ். லைக் ஒரு எல்லா 7 மேட்சஸ் சேப்பாக் ஆடுவாரு இன்கேஸ் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து அவே மேட்ச்ல 2-3 மேட்ச் மேபி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி ஒரு 4 மேட்ச் வந்து டிபெண்டிங் அப்பான் த டீம் சிச்சுவேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மேபி அந்த ஒரு ரோல்ல வந்து உருவில் பட்டேல் டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கு தான் கார்த்திக் சர்மா எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. பட் கார்த்திக் சர்மா ஐ திங்க் ஒரு டூ early to டிராஃப்ட் இன்டு தி டீம்ன்ற மாதிரி பாக்குறாங்களான்னு தெரியல. சோ அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒரு டைலமா ஊர்வில் பட்டேல் கம்மிங் as a finisher ரோல் கூட எனக்கு ஹாப்பி தான். லைக் ஏன்னா நல்ல பொட்டன்ஷியல் காமி 3 மேட்ச் ஆனாலும் அதுல 2 மேட்ச் நல்லா ஆடி பொட்டன்ஷியல் காமிச்சாப்ல. எனக்கு என்னமோ அந்த ஒரு
ஸ்டாட்ஸ் இல்லனாலும் திடீர்னு உள்ள ஒரு பக்தி சொல்லும்ல, லைக் நல்லா ஆடுவாப்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாரி அந்த ஒரு கரெக்ட். இருக்கு. ஆமா. அண்ட் நீங்க அகைன் we are ஆக்சுவலி coming back to சர்ஃப்ராஸ் கான் ஓப்பனிங். ஸோ ஆயுஷ் மாத்திரே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஆடிட்டு இருக்காப்ல. வேர்ல்ட் கப்லயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி. அதனால தான் சொன்னேன். ஆஸ்திரேலியா சீரிஸ்லாம் கொஞ்சம் இதா தான் ஆடினாப்ல. பட் ஆமா. எனக்கு தெரிஞ்சு எடுத்தோடனே உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ 1 or 2 சான்சஸ் கொஞ்சம் குடுத்துட்டு அதுக்கு மேல மேபி சர்ஃப்ராஸ வந்து அப்படியே ஓப்பனிங் ஸ்டார்ட் ருத்ராஜ மேல அமிச்சுட்டு சர்ஃப்ராஸ கீழ ஒன் டவுன் சர்ஃப்ராஸ் ஆட வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஒன்ஸ் பேடி எந்த அளவுக்கு ஃபார்ம்ல வந்தாருன்னு தெரியும். டெல்லி பிரீமியர் லீக்ல போட்டு அடிச்சு நவுத்தி வைப்போம். டெல்லியில அடுத்த பிளேயர் சூப்பர்மான் எடுத்தோம். ஒன்னும் பெருசா புடுங்கல. அது வேற விஷயம். அதை விடுங்க. இது ப்ரோ தூக்கிடுங்க ப்ரோ. அதை புடுங்குற வாய் ஃப்ளோல வந்துருச்சு. பரவாயில்ல சொல்லுங்க. இவன் இன்னும் புடுங்கிறதுக்குலாம் டென்ஷன் சரி, கொஞ்சம் okay, கொஞ்சமா நம்ம விடுங்க. சேனல் வாட ஒட்டுது. டைம் வருது. அதான் பேசும்போது தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் வாட ஒட்டுது. வாங்க இல்ல பாருங்க. இல்ல நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு இருந்தேன். சையத் ப்ரோ வந்து போற போக்குல ஒரு கான்ஸ்பிரசி தியரி அடிச்சு விட்டு ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறாரு. ஏன்னா நீங்க 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. நாங்க 2 ஆக்சுவலா என்ன பேரும் தெரியுங்களா, நான் ஒரு ஆமா ரோஹித் சர்மாவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போயிட்டே இருந்திருப்போம். நான் 2 பேரும் நீங்க 2 பேர் இருக்கிறதுனால நான் வழக்கமா பேசுற மாதிரி கூட பேசல. ஏன்னா நாங்க ஏதாவது வன்மத்தை கக்கிரும். சரி நீங்க 2 பேரும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. உங்க பேரு கெட்டற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே டவுன் பிளே பண்ணி தான் அது பேசிட்டேன். பரத், பிரசாந்த் வீர் எப்படி? எனக்கு பிரசாந்த் வீர் பத்தி சொல்லுங்க பரத். ப்ரோ ஒண்ணு ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. பிரசாந்த் வீர் வந்து ஆக்சுவலி ஒரு சூப்பரான பிளேயர் ப்ரோ. 20 இயர்ஸ் தான் ஆகுது அவருக்கு. சரிங்களா? ஒரு லெஃப்ட் ஆர்ம் பிளேயர். ஒரு ஸ்பின்னிங்லாம் விட்டுருங்க. நான் ஸ்பின்ன நான் பெருசா வேல்யூ பண்ண மாட்டேன். ஆனா ஒரு பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டி சூப்பர் ப்ரோ. எஸ்பெஷலி இப்ப ரீசெண்ட் UP20ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் ஆடினா அப்படி பெருசா ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் கேப்டன் தூக்கி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கடைசி ஒரு 5-6 மேட்ச்ல அவர் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா வந்து 245 இருந்துச்சு ஸ்ட்ரைக் ரேட். செம்ம அடி அடிச்சார். போட்டு சூப்பரான அடி. ஒரு ஒல்லியா இருப்பாரு, குட்டியா இருப்பாரு. ஆனா அவர் அடிக்கிற ஸ்டைல்லாம் செம்மையா இருக்கும். அண்ட் ஸ்பின்னுமே வந்து பவர் பிளேலயும் வேணா போடுவாரு. பட் மோஸ்ட் லைக்லி ஜடேஜா மாதிரி தான். ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 2-3 ஓவர் அப்படி தள்ளி விட்டுலான்ற மாதிரி ஒரு பவுலர். நல்ல கிரிப் ஆகும். நல்ல ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சிஎஸ்கே வந்து இவருக்கு தான் போறாங்க அப்படின்ட்டு நல்லா ஜாலியா ஏத்தி விட்டாங்க. அது ஒண்ணுதான். பட் நல்ல பிளேயர். ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ஃபார் ஷூர். நம்மளோட பெரிய விக்டரி என்னன்னா பத்திரானாவை கட்டி விட்டது இஸ் a win தான். அண்ட் ஜஸ்ட் மிஸ்ல we missed Mustafizur also. Both of those things seem to have worked out for us well because Mustafizur பேன் பண்ணிட்டானுங்க லைக் பங்களாதேஷ் இஷ்யூனால. பத்திரானா இன்ஜூர்டு. Like now his availability for IPL itself is questionable. ஹரிஷ் இருக்கனால கேக்குறேன். What is your takeaway as an MI fan from this World Cup? வந்து சூரியகுமார் யாதவ் தான் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீம் தான் அப்படிலாம் சொதப்பாப்ல. மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் வந்து பயங்கரமா ஆடிடுவாரு. நான் எல்லா சீசனும் ஃபாலோ பண்றதுனால சொல்றேன். அதை தாண்டி ஹர்திக் பாண்டியா ஆஸ் யூஷுவல் பவுலிங் நம்மளுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸா இருக்கட்டும், ரூதர் ஃபோர்டா இருக்கட்டும், அந்த லோயர் ஆர்டர் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இந்த வாட்டி. நம்மந்தீர் போன வாட்டி அவர் மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தார் லோயர் ஆர்டர்ல கன்சிஸ்டன்டா. இப்போ வந்து நம்மளுக்கு அடிஷனலா எங்க 2 பேருமே இருக்கனால மாத்தி மாத்தி ஆட வச்சுக்கலாம். கார்பின் பாஸ், சாண்ட்னர் அவங்களும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க. ஓப்பனிங் நம்மளுக்கு ரிக்கில்டன் ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல டிகாக் ஒரு சூப்பரான ஒரு பை வந்து மும்பை ஸ்குவாட் செட் லைக் வந்து ஒரு பிளேயிங் 15 வரைக்குமே எங்களுக்கு சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. கடைசியா நம்ம ஆர்சிபி பத்தி பேசலாமா? ஐ திங்க் ஆர்சிபி அவங்களுடைய வேர்ல்ட் கப் ஐ திங்க் இதுல யாராவது ஆர்சிபி சிம்பத்தைசர் யாராச்சும் இருக்கீங்களா? நீங்க 2 பேர்ல யாராச்சும்? இல்ல அப்ப 4 பேரும் ஒருமித்த கருத்தா அசிங்கமா பேசலாம். ஓகே. என்னன்னா என்ன டிம் டேவிட் கொஞ்சம் ஃபார்ம் படுத்தமா இருக்குது. இல்ல ப்ரோ. அது வந்து சும்மா ஆக்டிங்கா போட்ட அப்படி T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு. அது ஐபிஎல் வந்தா தலைவன். நீங்க டிம் டேவிட விடுங்க. நான் ஒரு பிளேயர் சொல்றேன். தலைவன் வந்து கடைசி 15 மேட்சா டொமஸ்டிக்ல அவருடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 8 இன்க்ளூடிங் டிவை பாட்டில் கப். யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. அவரை பார்க்கத்தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எவ்வளவு ஹைப் பண்ணாங்க. பயங்கரமான ஹைப் என்ன ப்ரோ இருந்துச்சு. பண்ற? ஜஸ்டிஸ் கேட்டுங்களா ப்ரோ? சாம்சன் ஆட வைக்கிறீங்க, ஜிதேஷ் சர்மா ஆட வைக்க மாட்டேன். என்ன ப்ரோ? ஜஸ்டிஸ் மட்டுமா கேட்டானுங்க? ஆல்ரெடி இந்த வேர்ல்ட் கப்ல நாங்க வந்து இங்கிலாந்து சப்போர்ட் பண்றோம், நியூசிலாந்து சப்போர்ட் பண்றோம்னு மாத்தி ஆப்போசிட் டீம்ல. ஏன்னா ஆர்சிபில இருந்து பிளேயர் இல்லையாமா, ஜஸ்டிஸ் கொடுக்கலாமா. கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி மேட்ச் தோத்துட்டாங்க. தோத்துட்டு செலிப்ரேட் பண்ணல. ஏதாவது எப்படி ஒரு காலத்துல தோனி ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பானுங்க, தோனி இல்லன்றப்போ இந்தியா கப் அடிக்க கூடாதுன்னு சிஎஸ்கே ஃபேன் சொல்லாம நிஜமாலே இவனுங்க பண்ணிருக்கானுங்க. ஃபுல்லா இந்த மாதிரி ட்வீட் போட்டு இப்படி பண்றது அப்படி பண்றது. அதான் எவனோ ஒருத்தன் போட்டுருந்தானே, கோலி இல்லைன்னா டீமே முடிஞ்சு போயிருக்கும், அவர் ஃபைனல் இன்னிங்ஸ் அடிச்சனாலதான் நம்ம கப்பு ஜெயிச்சோம்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, கப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சு முடிச்ச மாதிரி தான் இருந்தது. அப்பயும் டூப்ளஸ் சீக்கிரம் இறக்கி விட சொன்னிருந்தா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சது. அதுதான் அடுத்து ரொமாரியோ ஷெப்பர்ட் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. இங்கிலாந்து பிளேயர் எப்படி ஆடுவார்னு நினைக்கிறீங்க? இவரு விராட் கோலி எப்படி ஆடுவார்? ரொம்ப வாயப்படுவேன்னு நினைக்கிறேன். பாவம், அதான் அவ்வளவு சீரியஸா எல்லாம் இவங்கள்ட்ட கேட்கலாம். ஃபில்சால்ட் இந்த வேர்ல்ட் கப் ஃபெயிலியர் தானே ஓரளவுக்கு. ஃபில்சால்ட் ஃபெயிலியர். ஜேக்கப் பெத்தல் ஒரு மேட்ச் அடிச்சாரு, அதை தாண்டி மத்தபடி ஃபெயிலியர். ஜேக்கப் பெத்தல் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? வெங்கடேஷ் ஐயர் தான ஆடுவார். அதான்
அதாவது நீயே வடிவேல் பாலாஜிக்கு டூப் பண்ற மாதிரி ஜேக்கப் பெத்தேல் வடிவேல் இவனுக்கு ஃபில் சால்ட்டுக்கு டூப் தானே. ஃபில் சால்ட் ஃபெயில் ஆனா கொடுப்பாங்க. ஸோ ஆமா. ஃபில் சால்ட் இல்ல ஃபெயில் ஆனா ப்ரோ வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இவங்க வந்து தேவதூத் படிக்கல விளையாட வைப்பாங்களா? இல்லன்னா யாரு வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் விளையாட வைப்பாங்க. அடிக்கல் தான் ப்ரோ. வெங்கடேஷ் ஐயர் இருக்கிற ஃபார்முக்குலாம் சத்தியமா சைடே பக்கம் கூட போமாட்டாங்க. அவருமே வந்து ரொம்ப சொதப்பிட்டாரு ரீசென்ட் டைம்ஸ்ல. ரொம்ப ஒரு எந்த பொசிஷன்ல ஆடணும்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கு திடீர்னு ஓப்பனிங் வந்தாரு. 1 டவுன், 2 டவுன், 3 டவுன் இஷ்டத்துக்கு ஆட வச்சாங்க மத்திய பிரதேஷ்ல. இப்ப ரீசென்ட்டா அந்த டிவை பாட்டீலுக்கு அப்புறம் ஒரு ஃபினிஷரா இறங்குனாரு. ஆ, பெருசா ஒண்ணுமே பண்ணல மனுஷன். நீங்க சொல்றீங்கல்ல அந்த கிரவுண்டே குட்டி கிரவுண்ட் தான். ஆ. அங்கேயும் தலைய வந்து பாத்தீங்கன்னா 20 பால்ஸ் 13 ஆர் ஆஃப் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாரு அங்க போயிட்டு. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி ஒண்ணு அவங்கள்ட்ட போய் ஆர்சிபி மேனேஜ்மென்ட் சொல்லியிருக்கணும். நான் அவன ஃபினிஷரா பாக்குறேன். மேபி ஒரு ஆப்ஷனா நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா படிக்கல் இஸ் கோயிங் டு பிளே. நோ டவுட் இன் தட். எப்படி ஆனா 6.5 crores கொடுத்து எது வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவனெல்லாம் தேஷ்பாண்டேவெல்லாம். அதான் ரிட்டர்ன் இல்ல அவனுங்கிட்ட இப்ப ஜோஃப்ராச்சரும் திடீர்னு ஆன் அண்ட் ஆஃப் போட்டு அவனை பொழந்துடுறானுங்க. தேவைப்படும் இந்தியன் பவுலர். ஜோப்ராப்லாம் போட்டு பயங்கரமா பிரதிக்டபிள். இல்ல ப்ரோ நான் என்ன கேக்குறேன் ஆகாஷ் மத்வால் டிராப் பண்ணிட்டு இவனுங்க வந்து எப்படி துஷார் தேஷ்பாண்டே ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஆகாஷ் மத்வால் 1 crore எடுத்தாங்க. துஷார் தேஷ்பாண்டே 6.5 crores. நீங்க தேஷ்பாண்டே ஆக்ஷன்ல விட்டுட்டா கூட எவனும் திரும்ப 6.5 கோடி தான் சீன் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா இல்லையா? ஒரு நிமிஷம் வரும். ஜடேஜா வாங்கிட்டு சஞ்சு சாம்சனை கொடுத்துருக்காங்க. அவனுங்கிட்டலாம் நீங்க வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் ரீசனிங் தான் கேட்டீங்கன்னா என்ன இது? ஒரு இப்பதான் ஒரு மீம் வந்துட்டான் ஒருத்தன் வந்து த கை செல்ஸ் டிவி டு பை ரிமோட் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேட பத்தி போட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதுதான் அவனுக்கு ஆக்சுவலி செமி ஃபைனல் வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. சாம் கரன் வந்து சூப்பர் பைப்பா நம்மளுக்கு டெட் பவுலர் கிடைச்சிட்டா அப்படின்ட்டு செமி ஃபைனல்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் டர்ல தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த இந்த மேட்ச் செம்மையா போட்டான்ல. நேபாள் மேட்ச் டெத்தோ ஒரு செம்மையா போட்டான். அந்த கடைசி ஓவர் ஆமா ஆமா. ஊன்னு யாக்கரு என்ன பண்ற பரத்? நான் தான் ஃபோட்டோகிராஃபர் இருக்கு சார். ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி. பட் அது நார்மலாவே ஃபோட்டோகிராஃபி தான். ரக்பி இந்தியன் ரக்பி டீமோட அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபரா இருந்தேன். ஸ்குவாஷ் ம், இந்தியன் டீமோட அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபரா 2 இயர்ஸ் இருந்தேன். ம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கான்டாக்ட் பில்ட் பண்ணி இப்போ ஒரு இடத்துல இருக்கேன். நான் தாண்டி வெட்டிங்ஸ் எல்லாமே ஷூட்ஸ்லாம் இருக்கிற பண்றது தான். நானும் அப்பப்ப கிரிக்கெட் நெட்ஸ்ல போய் அடி வாங்கிட்டு வருவேன். அது ஒரு போட்டோ எடுப்பாரு. கார்டியோ பண்ணும் டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு ஓகே. ரன்னிங் போறது அதெல்லாம் எரிச்சலா இருந்துச்சு. ம். சரி கிரிக்கெட் நெட்ஸ் போயிலாம் நமக்கு விளையாட வருது. எனக்கு விளையாடலாம் தெரியாது கிரிக்கெட். பட் பவுலிங் போடுவேன், பேட்டிங் ஆடுவேன். பவுலிங் போட்டா 30 ரன் அடிச்சிருவாங்க. பேட்டிங் போட்டா கண்ண மூடி சுத்துவேன், பேட்ல படாது. இதுதான் சுச்சுவேஷன். நெட்ஸுக்கு போனதுல இருந்து இங்க பாருங்க இந்த மூக்குல ஒருத்தன் போட்டு விட்டானா. ஆஹா. அது ஒண்ணு போட்டு விட்டான். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபுல் டாஸ் பால ஸ்வீப் பிராக்டிஸ் கொடுத்தாரு கோச். இப்ப பாருங்க ஸ்வீப் பாருங்க ஃபுல் டாஸ் பால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எக்கு தப்பா திரும்பி இடுப்பு போயிடுச்சு. போன வாரம் போயிட்டு என்ன பண்ணேன், பாலுக்கும் பேட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம ஆடினேன். லைக் எனக்கு என்ன 15 பால் தான் பிடிச்சிருப்பேன். 5 டைம் போல்டு. பேட்ல எதுவுமே படல. எனக்குன்னா ஆல்ரெடி ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. அங்க வேற 2 பேர் புதுசா வேற வந்திருந்தானுங்க. மேலையும் கீழையும் பாக்குறானுங்க. இத பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து ரிவர்ஸ் ஸ்விங்கிங் ஆக்கரு கரெக்டா டோல போட்டு விட்டான். நகத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. என்னடா ரத்த காவலம் வாங்கிருச்சு. பிசிக்கல் ரெக்கவரி 2 வீக்ஸ், எமோஷனல் ரெக்கவரி 4 வீக்ஸ் மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அங்க அதனால சரி உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா ப்ரோ? நீங்க வந்து இந்த மாதிரி சைடு டபிள்யூடிஎஃப்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா எப்படி ப்ரோ? எனக்கு ஒரு சிலர் கண்டுபிடிக்க பார்ப்பானுங்க. நான் வந்து சமாளிப்பேன். லைக் ரொம்ப நேரம் ஒருத்தன் வந்து நான் கேம்ப்ல வந்தப்ப என்னையும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தான். உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் ஜி அப்படின்னா. ப்ரோ எங்கேயோ மேட்ச்ல பார்த்திருப்பீங்க அது இதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப நேரமா. அப்புறம் திடீர்னு எல்லாத்துக்கு முன்னாடி ப்ரோ நீங்க தானே அந்த ஓத்தார் துஷார் தேஷ்பாண்டே அப்படின்னு கத்திட்டான். நீ ஏன்டா இப்படி மடத்த வாங்கி இப்போ ம். ஓவரால் மும்பை பேசியாச்சு, சிஎஸ்கே பேசியாச்சு, ஆர்சிபி பேசியாச்சு. இது இல்லாம எந்த டீம் வந்து இப்போ ரொம்ப ஆன் பேப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னா எந்த டீம் நினைக்கிறீங்க பரத்? என்ன கேட்டீங்கன்னா நான் டெல்லி கேபிட்டல் சொல்லுவேன். டெல்லி கேபிட்டல் இஸ் ஆல் த ரைட்ஸ் லைக் அவங்க வந்து எல்லா இருக்காங்க டு வின் த கப். ரொம்ப ஓபியா இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்குன்னா அவங்க பெஞ்ச்ல வச்சிருக்கிற லுங்கி எங்கடி முதல் கொண்டு இந்த தடவை வேர்ல்ட் கப்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ எம் ரியலி ரூட்டிங் ஃபார் தெம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். போயிட்டாங்க அவுட் தோத்துருவானுங்க. இதுக்கு தானே அடிச்சு புடிச்சாங்க. நியூசிலாந்து மாதிரி அடிச்சு புடிச்சு மேல போய் தோத்துட்டு வர்றதுக்கு. ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் ஃபார் மும்பை. பி வெரி ஆனஸ்ட். when we were growing up இந்த தமிழ் கமெண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இல்ல. லைக் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரி மட்டும் தான் ஆமா. ஆப்ஷன் ஆச்சு. அதே பழகிட்டோம். ஸோ ப்ரோ அது உங்களுக்கு நீங்க எப்போ இன்னும் இருந்து ஒரே cricket நிமிஷம் இருங்க. இருங்க. நம்ம 2 பேருக்கும் 33 வயசு ஆச்சு. இவங்க 2 பேருக்கு எவ்வளவு வயசு? இருங்க என்ன இருங்க we were growing நான் up கேக்குறேன். நீங்களே சேர்க்கிறீங்க? நீங்க எப்போ நாங்க cricket ஒண்ணு பார்க்க சேர்த்துட்டாரு. ப்ரோ இந்த பக்கம் மட்டும் தான் ப்ரோ சொன்னேன். அந்த பக்கம் சொல்ல ப்ரோ. அவங்க இல்ல இன்னுமே ப்ரோ. growing up தான். அந்த ரெண்டு பேரும் இன்னுமே growing ப்ரோ up தான். இப்ப ஹரிஷ் அண்ட் பரத் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வி ஹேட் அ குட் டைம் வித் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ப்ளீஸ் கோ அண்ட் ஃபாலோ கிரிக்கெட் ட்ரைன்மெண்ட். ரொம்ப நல்ல கண்டென்ட்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நல்ல எஃபோர்ட் போட்டு நல்ல நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து
போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து சையத் ப்ரோ வந்து இன்வைட் பண்ணது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் தெரியுது. சையத் ப்ரோலாம் வந்து பாக்குறாரு அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சுங்க. லைட்டா நம்மள கலாய்க்கிறேன். இவ்வளவு நேரம் மும்பை கலாய்ச்சதுக்கு என்ன கலாய்ச்சி வரும். நீ அடிச்சது எப்படி அடிக்க வேண்டியா? சரியா? வெங்கட்னா வந்து சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால இந்த ஐபிஎல்ல வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் வீடியோஸ் வருவாரு. நான் இப்பயே வந்து இப்ப உங்களுக்கு ஹெட்ஸ்அப் குடுத்துடுறேன். யாரும் என்ன திட்டாதீங்க. திட்டதுன்னா வெங்கட்னா டிஎம்ல போய் திட்டுங்க. ஐடி வந்து வெங்கிரிப்டட்@instagram.com. யோ என்ன ஏதோ அப்டேட் கொடுப்போம்னா ஐடி வீட் அட்ரஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு கொலாபரேஷன்ல சந்திப்போம் ப்ரோ. Sure. Bye. Thanks for joining. Bye. Bye.